தேவன் ஒரு மனுஷன் அழைக்கும் பொழுது நீங்கள் தற்செயலாக அழைக்கப்படவில்லை, அல்லது தற்செயலாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெரிய திட்டத்தோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தற்செயலா நீங்க இயேசுக்குள்ள வரல, தேவ திட்டம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கால் ஃபார் பண்றாரு, கம்பெனிக்கு ஆள் எடுப்பாங்க தெரியுங்களா? ஆள் எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, வேலைக்கு ஆட்கள் தேவையும் போட்டுருவாங்க. இப்போ 100 பேர்த்த எடுத்தாச்சு, இவங்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்களா? எல்லாவற்றையும் ஆரம்பிச்சு இந்த போஸ்டிங்க்கு இந்த குவாலிஃபிகேஷன் நபர் தேவை, அப்படிதானே? அதானே கால் ஃபார் பண்றது. உலகத்துல வாழ்றவனே ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது, ஒருத்தன் அழைக்கும் பொழுது எல்லாத்தையும் ஏற்படுத்தி அழைக்கிறான். தேவன் உங்களை அழைத்தார் என்றால் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்காகவே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எதற்கு அழைச்சாரு? மகிமைப்படுத்துவதற்காக, வாழ்க்கை பிரம்மாண்டமாய் மாற்றுவதற்காக. ஒன்றுமில்லாதவனை கர்த்தர் அழைக்கிறார் பாருங்க. அழைச்சு அவனை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்த்து மகிமைப்படுத்துகிறவர் கர்த்தர்.